திருக்குறளை பார்த்து படிச்சாலே பரிசுண்டுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுப்போம். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் ஒரு வாழ்வியல் நூல், உலகிற்கே ஒழுக்க நெறிகளை தரும் ஒரு உயர்ந்த நூல். ஆனா இப்ப இருக்கிற மாணவர்கள் கிட்ட திருக்குறளை படிக்க சொன்னாலே பல மாணவர்களுக்கு சில குறள்கள் மட்டும்தான் தெரியுது. இந்த நிலைமைய மாத்தணும் என்றதுக்காகவே இணைய வழி கல்வி வானொலி என்னும் தன்னார்வ கூட்டு முயற்சி குழு ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க. அதாவது அனைத்து மாணவர்களையும் திருக்குறளை வாசிக்க வைக்கணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு திருக்குறள் மாணவரின் குரல் என்ற நிகழ்ச்சியை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கான சேவையாக முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாணவரையும் ஒவ்வொரு திருக்குறளையும் வாசிக்க வைத்து வாசிப்பின் வழியாக அனைத்து திருக்குறளையும் மாணவர்களிடம் அறிமுகம் செய்வதுதான் இந்த குழுவோட முக்கிய நோக்கம். அதுவும் கட்டாயப்படுத்தாமல் தன்னார்வமாக செயல்பட வைக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து நடத்துகின்றவர் கடலூர் மாவட்டம் புவனகிரியைச் சேர்ந்த நல்லாசிரியர் விருது பெற்ற அரசு பள்ளி ஆசிரியரான திரு கார்த்திக் ராஜா ஆசிரியர் அவர்களுக்கும் அவரது குழுவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கான சிறப்பு பரிசுகளை வழங்குபவர் கல்விக்கண் திறந்த காமராஜர் அறக்கட்டளை. இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்க ஒரு திருக்குறள் புத்தகமும் மொபைலும் இருந்தால் போதுமானது. உங்க மொபைல்ல ரெக்கார்டிங்க ஆன் பண்ணி ஒவ்வொரு திருக்குறளையும் பொருளோடு பார்க்காமலோ அல்லது பார்த்தோ வாசித்து ரெக்கார்டிங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ண ஆடியோவை கூகுள் டிரைவ்ல காப்பி பண்ணி அதோட லிங்க இந்த குழுவுக்கு ஷேர் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கான சிறப்பு பரிசுகள் காத்திருக்குது. மேலும் தகவலை அறிய www.kalviradio.com என்ற வலைதளத்தை சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. என்ன பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை திருக்குறளை படிக்க வைக்க தயாரா இருக்கீங்களா? கட்டாயம் படிக்க வைப்பீங்கன்னு நம்புறோம். நன்றி.